ரெண்டாவது, கியாமுல் லைல் தொழுகை எத்தனை ரக்காத்துக்கள் தராவியுடன் சேர்த்து தொழலாமா என்கிற அடிப்படையில் கேட்டிருக்கிறாங்க. இரவு தொழுகை கியாமுல் லைல் தொழுகையினுடைய ரக்காயத்துக்கள் எத்தனை, அதை நாங்கள் தராவியோடு சேர்த்து தொழலாமா என்கிறது இந்த சகோதரனுடைய கேள்வி. முதலில் நாங்கள் ஒரு அடிப்படையை புரிய வேண்டும். இரவில் தொழப்படக்கூடிய தொழுகைகளுக்கு இசாவினுடைய சுன்னத்திலிருந்து சுப அதான் வரைக்கும் நடக்கக்கூடிய தொழுகைகளுக்கு கியாமுல் லைல் என்று சொல்லப்படும். அது ஒத்தைப்படையாக இருக்கிறதுனால வித்ரு என்கிற பேரும் அதுக்கு இருக்குது. ரமலான் காலங்களில் தொழப்படக்கூடிய அந்த தொழுகைக்கு ஹதீஸ்களில் தராவி என்கிற பெயர் வரவில்லை என்றாலும் சஹீஹுல் புகாரி போன்ற கிரந்தங்களில் அதுக்கு தராவி என்கிற பெயரில் தலைப்புகள் இடப்பட்டிருக்கிறது. அந்த இரவு தொழுகையை நீண்ட நேரம் எடுத்து நிதானமாக இடைவெளிகள் விட்டு ராகத்தாக தொழுகிற காரணத்தினால அதுக்கு தராவி என்கிற பெயர் வந்தது. நடுநிசையிலே ஒருவர் எழுப்பி தொழுகிற போது அதுக்கு தஹஜ்ஜுத் என்கிற பெயர் வருகிறது. இது எல்லாமே ஒரே தொழுகை தான். அந்த தொழுகையினுடைய ரக்காயத்தை வைத்து வித்திர் என்றும், தொழுகை இரவையில் தொழுகிற அந்த முறையை வைத்து நடுகிரவில் தொழுகிறாங்களா ஆரம்ப இரவில் தொழுகிறாங்களாங்கிறத வச்சு தஹஜ்ஜுத் என்றும் சொல்லப்படுகிறது. தஹஜ்ஜுத் என்று சொல்லிச்சினால் தொழுகையுடைய பேர் கிடையாது, அந்த நேரத்தினுடைய பேர். இதே போல் உதாரணமாக நாங்கள் காலையில் நோன்பு பிடிக்கிறதுக்காக சஹர் சாப்பிடுகிறோம். அந்த சாப்பாட்டுக்கு சஹர் சாப்பாடுன்னு பேர். சஹருங்கிறது சாப்பாட்டுடைய பேர் கிடையாது, நேரத்துடைய பேர். வபில் அஸ்ஹாரியும் யஸ்தக்பிரூன், மூமின்கள் சுபவுக்கு முன்னால் உள்ள அந்த டைம்களில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. அந்த நேரத்தினுடைய பேர் தான் நாங்கள் சாப்பாட்டுக்கு சொல்கிறோம். அதே போல் ஒருவர் தூங்கிவிட்டு நடுவில் எழும்பி தொழுதாருன்னு சொன்னால் அதுக்கு தஹஜ்ஜுத்னு சொல்லப்படும். அந்த இரவில் தொழப்படக்கூடிய தொழுகைகளுக்கு பல பேர் சொல்லப்பட்டாலும் அது எல்லாமே ஒரே தொழுகை. அதுக்கு மொத்தமான பேர் என்னன்னு சொன்னால் கியாமுல் லைல். கியாமுல் லைல் என்கிறது வேறு, தராவி தொழுகைங்கிறது வேறு என்கிறது தவறான அடிப்படை. இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரே தொழுகைக்கு பல பேர்கள் இருக்குது. இப்போ காலையில் ஒருவர் இடியப்பம் சாப்பிட்றாரு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு பகலே அவர் இடியப்பம் தான் சாப்பிட்றாரு, அதுக்கு என்ன லஞ்சு சாப்பிட்டோன்னு சொல்லுவார். ஒரே இடியப்பம் தான் காலையில் சாப்பிடும்போது பிரேக்ஃபாஸ்ட் ஆகும், பகலையில் சாப்பிடும்போது லஞ்சாகவும் மாறிடுது. பேர் அந்த நேரத்துக்கு எப்போ மாறுது. இரவு தொழுகைங்கிறது தான் ஒட்டுமொத்த இரவுகளை தொழக்கூடிய அந்த தொழுகைக்குமான பேர். இந்த இரவு தொழுகையினுடைய ரக்காயத்துக்கள் எத்தனை, இது சம்பந்தமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒருவர் வந்து கேட்குறாரு. அவர் ரக்காயத்தை பற்றி கேட்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலோ ரமலான் அல்லாத ஏனைய காலங்களிலோ 11 ரக்காயத்துகளுக்கு மேலாக தொழுததில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி முஸ்லிம் உட்பட பல கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. இங்கு அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்ட கேள்வியை விட மேலதிக விளக்கம் சொல்கிறாங்க. கேள்வி வந்து தொழுகை எப்படி இருந்தது என்பது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 தொழுவாங்க என்று சொல்கிறாங்க. எனவே ரமலானில் தொழக்கூடிய இந்த தராவி என்கிற தொழுகையும் ஏனைய காலங்களில் தொழக்கூடிய தொழுகையும் ரெண்டுமே ஒன்று தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அவனுடைய ரக்காயத்தினுடைய எண்ணிக்கையாக 11 ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இப்போ சகோதரருடைய சந்தேகம் என்னென்னு சொன்னால், நம்ம கியாமுல் லைல தராவியோட சேர்த்து தொழலாமா என்று கேட்டால் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டு வேறு கிடையாது. சில பள்ளிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இரவையில் முதலாவது தராவி தொழுவிப்பாங்க, அதை கொஞ்சம் வேகமாக தொழுவிப்பாங்க. பிறகு நடு இரவில் வந்து நம்ம கியாமுல் லைல் தொழுகிறோன்னு சொல்லி அதை கொஞ்சம் நிதானமாக தொழுவிப்பாங்க. இப்படி ரெண்டும் வேறு தொழுகை கிடையாது, ரெண்டுமே ஒரே தொழுகை என்கிறதுனால தராவியை தொடர்ந்து கியாமுல் லைல் தொழலாமா என்கிற கேள்விக்கு இடமில்லை. ரெண்டுமே ஒரே தொழுகை என்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.